நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு வாரத்தின் புதிய நாளில் முதல் நாளில் திங்கட்கிழமை சந்திக்கின்றோம். சக்தி பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியினூடாக இன்று நவம்பர் மாதம் 17ஆம் தேதி இன்றைய நாளில் வெளிவந்திருக்கின்ற பத்திரிகைகள் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளை பார்க்க போகின்றோம். நாங்கள் நேற்றைய தினம் வெளிவந்திருக்கின்ற தமிழ் தந்தி பத்திரிகையின் செய்திகளுடன் இன்றைய சக்தி பிரஸ் ரிலீஸை ஆரம்பிக்கலாம். பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது, யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழர்களுக்கு தீர்வில்லை, தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு என்று பிரதான செய்தி அமைந்திருக்கிறது. அரசு மாற்றம் என்பது தமிழ் மக்களுக்கான குறைந்தபட்ச தீர்வை கூட தராது. ராமன் ஆண்டாள் என்ன, ராவணன் ஆண்டாள் என்ன, தமிழர்களுக்கு தீர்வில்லை என்பதை உண்மை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிட்டார் என்று இந்த பிரதான செய்தி தொடர்ந்து செல்கிறது. தமிழ் தந்தி பத்திரிகையில் புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் போராளிகள் வாழ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் வடக்கில் பாதுகாப்புடன் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் மடக்கிலநாதன் தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான அறிவிப்பு அடுத்த 72 மணி நேரத்தில் அடுத்த 72 மணி நேரத்துக்குள் வெளியிடப்பட உள்ளதாக அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்த கருத்து அவர் மாத்திரையில் சனிக்கிழமை நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது தெரிவித்த கருத்து இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தேசிய இனங்களை ஒரு கொடியின்கள் கொண்டுவர அரசாங்கம் தவறிவிட்டது. நமது தேசிய பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் தொலைநோக்குடன் செயற்பட வேண்டிய பொறுப்பு எமது கட்சிக்கும் நாட்டுக்கும் உள்ளது என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்த கருத்துக்கள் பிரசுரமாக இருக்கிறது. தமிழ் தந்தி பத்திரிகையில் தமிழ் தந்தியின் ஆசிரியர் தலையங்கமாக அமைந்திருக்கிறது. மலையக அரசியல்வாதிகளுக்கு அமைச்சு பதவிகள், மலையக மக்களுக்கு ஆப்புகள். இலங்கையில் மழையோடும் பனியோடும் வெயிலோடும் போராடி வாழ்பவர்கள் மலையக தமிழ் மக்கள். இந்திய வம்சாவளிகளான இவர்கள் பெருந்தோட்டத்துறை தொழிலாளிகளாக வந்தாலும் இலங்கை பொருளாதாரத்தின் முதுகெலும்பாகவும் இவர்களே இருக்கின்றார்கள். அரசியல் அடையாளங்களை பிரிக்க முடியாது நிரந்தர இருப்பிடங்கள் இல்லாதவர்களாக குறைந்த சம்பளங்களோடு போராடி வாழ்பவர்கள் மலையக மக்கள். இலங்கையில் எந்த ஒரு சிறுபான்மையினமும் தமது உரிமைக்காக போராடும் போது இவர்கள் தமது உணர்வுக்காக போராடும் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு உருவெடுத்த அரசியல் தலைமைகளும் ஆளும் தரப்புடன் இணைந்து அமைச்சு பதவிகளையும் பிரதி அமைச்சு பதவிகளையும் பெறுவதையே இலக்காக கொண்டு செயற்படுகின்றார்கள். தவிர மலையக மக்களின் நலன்களில் அதிக அக்கறை காட்டவில்லை என்பதே யதார்த்த அரசியலாகும் என்ற தலைப்பில் தமிழ் தந்தியின் ஆசிரியர் தலையங்கம் அறியப்பட்டிருக்கிறது. அதேபோன்று மிரட்டல்களுக்கு அஞ்சப்போவதில்லை, பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்கும் பொது வேலை திட்டம் சம்பந்தமான உடன்படிக்கையில் கையெழுத்திடும் நிகழ்வில் ஆம்புலன்ஸ் வண்டியில் சென்றாவது கலந்து கொள்ளப் போவதாக மாதுவாவை சோபித தேரர் கூறியிருப்பதாக இன்னும் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அதைவிட புலமைப்பரிசில் வெட்டுப்புள்ளி வெளியீடு சம்பந்தமான ஒரு செய்தியும் தமிழ் தந்தியில் வெளியாக இருக்கிறது. தமிழ் தந்தியின் கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கிறது. மலையக மக்களின் பிரச்சனைகள் சம்பந்தமான கார்ட்டூனாக இது அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது தமிழ் தந்திரியில் வெளியான செய்திகள் என்பது குறிப்பிடத்தக்கது. நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற வீரகேசரி பத்திரிகையின் செய்திகளுக்கு செல்லலாம். பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது, எதிரணியின் பின்னணியில் சர்வதேச சக்திகளின் சூழ்ச்சி, மலேசிய புலி ஆதரவு மாநாட்டில் கூட்டமைப்பினரும் பங்கேற்பு என்கிறது அரசாங்கம். மத்திய கிழக்கு நாடுகளை சீர்குலைத்தமையை போன்று இலங்கையிலும் அரசியல் ஸ்திரமற்ற நிலையை உருவாக்கி தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் தீவிர முயற்சியில் சர்வதேச சக்திகள் ஈடுபட்டுள்ளன. இதற்கான தற்போதைய பொது எதிரணியை இந்த சர்வதேச சக்திகள் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றன என்று ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் செயலாளரும் அமைச்சருமான சுசில் பிரேம்ஜெயந்த் தெரிவித்த கருத்துக்கள் பிரதான செய்தியாக அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. எதிரணியினர் மத்தியில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுவதில் இழுபறி, தொடர்ந்தும் பேச்சு நடத்த திட்டம். மிக விரைவில் எதிரணியின் குறிப்பாக பொது வேட்பாளர் யார் என்ற விடயம் அறிவிக்கப்படும் என்று கடந்த வாரம் சொல்லப்பட்டது. இருந்தாலும் இந்த இழுபறி நிலை தொடர்ந்து கொண்டுதான் செல்கிறது. இன்னும் பொது வேட்பாளர் யார் என்பது தீர்மானிக்கப்படவில்லை. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேலை திட்டம் ஒன்றின் அடிப்படையில் செயற்படும் நோக்கில் பொது எதிரணியில் உள்ள எதிர்க்கட்சிகள் யாவும் இன்று புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றில் கைச்சாத்திடுவதற்கு ஏற்பாடாகி இருக்கிறதாக இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. அதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. உடன்படிக்கையில் கைச்சாத்திடுவதற்கு ஏற்பாடாக இருந்த போதும் இது ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கொழும்பில் உள்ள ஒரு பிரபல ஹோட்டலில் இன்று காலை 11:30 மணி அளவில் இடம்பெறவிருந்த இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்திடும் நிகழ்வில் எதிர்க்கட்சிகளின் பிரதிகள் அனைவரும் கலந்து கொள்ளவிருந்ததாகவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் வடமாகாண சபையின் செயற்பாடுகளுக்கான தடை என்ற தலைப்பில் தீட்டப்பட்டிருக்கிறது. மாகாண சபைகளின் அதிகாரங்களை மத்திய அரசாங்கம் பறித்துக் கொண்டு அவற்றை இயங்க விடாது முடக்கி வருகின்றது. இதனால் மாகாண சபைகள் சுயாதீனமாக இயங்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கின்றது என்று எதிர்க்கட்சிகள் பாராளுமன்றத்தில் குற்றம் சாட்டியிருக்கின்றன. பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்கள் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பதாக ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கின்றது.
ரணில் சம்பந்தனின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமையவே பொது எதிரணி களத்தில் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவிக்கின்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அரசாங்கத்தின் ஆட்சி பீடத்தில் இருந்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவையும் பாதுகாப்பு கதிரையில் இருந்து கோட்டாபாய ராஜபக்சவையும் வீழ்த்துவதற்கே பல சக்திகள் முயற்சி செய்கின்றன. பொது எதிரணியின் பின்னணியில் புலம்பெயர் மற்றும் விடுதலை புலிகளின் தூண்டுதல்கள் உள்ளதென குற்றம் சுமத்தும் அமைச்சர் விமல் வீரவன்ச எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் மற்றும் சம்பந்தனின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமையவே பொது எதிரணி களத்தில் குதிக்கிறது என்றும் சுட்டிக்காட்டியிருப்பதாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் புதன்கிழமை வெளியீடு என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வர்த்தமானி அறிவித்தல் நாளை மறுதினம் 19ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளது. ஜனாதிபதியின் 2வது பதவிக்காலத்துக்கான 4 வருடங்கள் எதிர்வரும் 19ஆம் தேதியுடன் நிறைவடைகின்றமையினால் அன்றைய தினமே வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக தெரிவிக்கப்படுவதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. முஸ்லிம் காங்கிரசின் ஆதரவு ஜனாதிபதிக்கு என்பது தவறு, தீர்மானம் இல்லை என்கிறார் ஹசன் அலி எம்பி என்று ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. குறிப்பாக தேர்தல் திகதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இருந்தாலும் ஜனவரி மாதம் தேர்தல் இடம்பெற இருக்கிற நிலையில் அரசியல் கட்சிகள் தங்கள் ஆதரவு எந்த பக்கம் என்பதை சொல்ல தொடங்கி இருக்கின்றன. பொறுத்து பார்க்கலாம் யாருக்கு ஆதரவுகளை வழங்கப் போகின்றார்கள் என்று சொல்லி. இன்றைய வீரகேசரியின் கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஒரு கார்ட்டூனாக கேனி வரைந்திருக்கிற கார்ட்டூன் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. சக்தி பிரஸ் ரிலீஸோடு இணைந்திருக்கின்றீர்கள். அடுத்து நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற சுடர் ஒளி பத்திரிகையின் செய்திகளுக்கு செல்லலாம். பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது தனி வீடு கோரி ஹட்டனில் கருப்பு கொடி போராட்டம், ஜனாதிபதிக்கு நிபந்தனையும் முன்வைப்பு. ஹட்டன் செம்புகவத்த தோட்ட மக்கள் தனித்தனி வீடுகள் கோரி கருப்பு கொடிகளையும் பதாகைகளையும் ஏந்தி கோஷங்களை எழுப்பி நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக அது தொடர்பான புகைப்படத்துடன் இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. 100 வருட காலமாக பழமை வாய்ந்த செம்புகவத்தை 7ஆம் இலக்க குடியிருப்பில் 20 அறைகள் கொண்ட லயன் இடிந்து விழும் நிலையில் உள்ளதை தெரிவிக்கும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்றும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. சுடரொலியின் ஏனைய செய்திகளை பார்க்கின்ற போது உடன்படிக்கையில் இன்று பொது எதிரணி கைச்சாத்து என்று இங்கே செய்தி வெளியாக இருக்கிறது. ஆனால் வீரகேசரியில் அது பிற்போடப்பட்டிருப்பதாக செய்தி காணப்படுகிறது. ஜனாதிபதியை சந்தித்த பின் சோபித தேரர் மௌனம், நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்க வேண்டும் என தீவிர பிரசாரத்தை முன்னெடுத்து வந்த நீதியான சமூகத்திற்கான இயக்கத்தின் தலைவர் மதுல்வாவே சோபித தேரர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்த பின்னர் எதிர்க்கட்சிகளின் நடவடிக்கைகள் இதிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதை கொள்ளாததோடு கடும் மௌனத்தை கடைபிடிப்பதாக இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. இது ஏன் எதற்கு என்று அவருக்கு தான் தெரியும். நிறைவேற்று ஜனாதிபதி முறையில் எவ்வித திருத்தமின்றிய தேர்தல், அரசு திட்டவட்டம், வெளியேறுமா ஹெல உரிமைய. ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்புக்கு முன்னர் நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையில் திருத்தம் கொண்டு வருமாறு அரசில் உள்ள இடதுசாரி கட்சிகளும் ஜாதிக ஹெல உரிமைய கட்சியும் அரசை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற நிலையில் நிறைவேற்று ஜனாதிபதி முறையில் எந்தவித மாற்றமும் செய்யப்படாமலேயே ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என்று அரசு நேற்று திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. எனவே ஜாதிய ஹெல உரிமைய அரசியலிருந்து வெளியேறுமா அல்லது ஆதரவை வழங்குமா என்று விவரங்கள் இன்று தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது பற்றிய விவரங்கள் தெரிந்தவுடன் நீங்களும் செய்திகளினூடாக தெரிந்து கொள்ளலாம். எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். சாட்சிய பதிவை நிறுத்தியது ஐநா. போர்க்குற்றங்கள் தொடர்பில் ஐநா மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் நடத்தும் விசாரணைக்கான சாட்சியங்களை பெற்றுக் கொள்வது முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஐநா அறிவித்திருப்பதாக இந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. கூட்டமைப்பின் பலவீனத்தாலேயே வடக்கில் அராஜகம் புரிகிறது அரசு, சாடுகிறது சகோதரத்துவ மக்கள் அரண் அமைப்பு. தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலுவிழந்த பலவீனமான அமைப்பாக இருப்பதனாலேயே அரசு வடக்கில் அதிகமாக சட்டவிரோத மற்றும் ஜனநாயக விரோத செயற்பாடுகளில் ஈடுபடுகிறது என்று சகோதரத்துவ மக்கள் அரண் அமைப்பின் ஏற்பாட்டாளரும் ஜேவிபியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுனில் ஹந்தநேத்தி தெரிவித்த கருத்துக்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக யாழ் ஊடக அமையத்தில் நேற்று மதியம் நடைபெற்ற ஊடகவியாளர் சந்திப்பின் போது இந்த கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னரே பொது வேட்பாளர் அறிவிக்கப்படுவார், ரணில் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு உத்தியோகமாக வெளியான பின்னரே எதிரணியின் சார்பில் களமிறங்க உள்ள பொது வேட்பாளர் குறித்த விபரம் அறிவிக்கப்படும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார். களத்துறையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் வைத்து அவர் இந்த கருத்துக்களை கூறியிருக்கின்றார். குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் ஒன்று அடுத்த வருடம் நடைபெறும் என்றும் ஜனாதிபதியை கூறி வருகிறார். இது இன்னும் உறுதியாக தெரியவில்லை என்று ரணில் விக்ரமசிங்க தெரிவித்த அந்த கருத்துக்களோடு சேர்ந்து இந்த கருத்தும் வெளியாகி இருக்கிறது. சுடரொலியின் ஆசிரியர் தலையங்கம் முக்கியமான காலகட்டம் என்ற தலைப்பில் தீட்டப்பட்டிருக்கிறது. தேர்தல் காய்ச்சல் முழு அளவில் பரவ ஆரம்பித்திருக்கிறது. ஆங்காங்கே பரப்புரைகளுக்கான அச்சாணிகளும் அடிக்கப்பட்டு விட்டன. ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அடுத்து வரும் தினங்களில் அறிவிக்கப்படும் என நம்பகரமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்ற நிலையில் ஜனவரி முதல் வாரத்தில் தேர்தல் பெரும்பாலும் நடக்கும் என்பதும் ஓரளவுக்கு உறுதியாக இருக்கிறது. இதனை இலக்காக வைத்து அதிகாரிகள் பணிகளை ஆரம்பித்திருப்பதாக சுடரொலியின் இந்த ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது. அதேவேளையில் சுடரொலியின் கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கிறது. தேர்தல் தொடர்பானதாக அமைந்திருக்கிறது. கொஞ்சம் அடக்கி வாசிங்க, ஊதினாலும் ஊதிடுவார் என்ற தலைப்பில் இந்த கார்ட்டூன் அமையப்பட்டிருக்கின்றது. ஜாதிய
கட்சியின் உறுப்பினர்கள் இந்த மேளத்தை வாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே ஒருவர் அடக்கி வாசிங்க என்ற மாதிரி சொல்கின்ற வகையில் இந்த கார்ட்டூன் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அவை சுடரொளி பத்திரிகையில் வெளிவந்த செய்திகள். நாங்கள் தினகரன் பத்திரிகையின் செய்திகளுக்கு செல்லலாம். பொது வேட்பாளராக எதிர்க்கட்சிகள் எவரை நிறுத்தினாலும் எமக்கு சவால்கள் இல்லை. மேலத்திய சிந்தனையை நிறைவேற்ற அதிகார ஒழிப்பு கோஷம். சதிகளில் சிக்கி நாட்டை சீரழிக்க வேண்டாம் என்ற தலைப்பில் இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பிரதான செய்தியாக புலிகளுக்கு நிதி வழங்கிய சொல்ஹெய்ம் நாட்டுக்கு எதிராக ஐநாவில் சாட்சியம். புலிகளுக்கு நிதி வழங்கிய சொல்ஹெய்ம் இப்போது எமக்கு எதிராக ஐநாவில் சாட்சி சொல்ல தயாராகிறார். அவர் தொடர்பில் நோர்வே முழுமையான விசாரணை நடத்த வேண்டிய அவசியம் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்த கருத்து ஒன்று வெளியாகி இருக்கிறது. பிரபாகரன் வடக்கு காட்டில் பிறந்தார் என்றால் நான் தெற்கு காட்டில் பிறந்தவன் என்ற துணிவிலேயே புலிகளை அழிக்க புறப்பட்டதாக கூறிய ஜனாதிபதி சொல்ஹெய்ம் புலிகளை மகா வல்லவர்களாக காட்டி யுத்தத்தை நிறுத்த முயற்சித்தவர் என்றும் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஜனாதிபதிக்கு ஆசி வேண்டி பஞ்ச ஈஸ்வரங்களிலும் மாவை கந்தனிலும் விசேட வழிபாடுகள் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. எதிரணிகளின் பொது வேட்பாளர் தெரிவு. டயஸ்போரா தமிழ் கூட்டமைப்பின் சிந்தனை. நாட்டை சீரழிக்கும் 6 நிபந்தனைகளுக்கு ரணில் இணக்கம் என்ற தலைப்பில் விமல் வீரவங்ச தெரிவித்த கருத்து வெளியாகி இருக்கிறது. வாகனங்களுக்கான அபராத பத்திரங்களை SMS மூலம் அனுப்ப ஏற்பாடு. கிரெடிட் கார்டில் ஸ்தலத்தில் அறவிடுவது குறித்து ஆராய்வு என்று இன்னும் ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. அதாவது வீதி சட்ட விதிமுறைகளை மீறும் வாகனங்களுக்கான அபராத பத்திரங்களை இவருடைய இறுதிக்குள் சாரதியின் கையெழுத்து தொலைபேசிக்கு குறித்த குறுந்தகவலூடாக அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன் தெரிவித்த கருத்து வெளியாகி இருக்கிறது. புனித பாப்பரசரின் வருகையொட்டி கொழும்பில் பலத்த பாதுகாப்பு. புதிய CCTV கேமராக்கள், ரோந்து வாகனங்களில் GPS தொழில்நுட்பம் என்பன பொருத்தப்பட இருப்பதாக இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. புத்தளத்தில் பெருந்தொகை இறால்கள். புத்தளம் கடற்கரை பிரதேசத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை இறால் பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களுக்கு எதிர்பாராத விதமாக பெரும் தொகையான இறால்கள் பிடிபட்டன. சுமார் 15 வருடங்களுக்கு பின்னர் இவ்வாறு அதிக இறால்கள் பிடிபட்டதாக அவர்கள் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தினகரனின் ஆசிரியர் திலங்கம் நிறைவேற்ற அதிகாரத்தை ஒழிக்க கோரும் கோஷத்தின் உள்நோக்கம் என்ற தலைப்பில் தீட்டப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அவைதான் தினகரன் பத்திரிகையில் வெளிவந்த முக்கியமான செய்திகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் செய்திக்கு செல்லலாம். பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது. சர்வதேச ரீதியில் புலிகள் பலமாக இருப்பதால் நிறைவேற்ற அதிகாரம் அவசியம். சர்வதேச ரீதியில் விடுதலை புலிகள் அமைப்பு பலமாக இருக்கையில் இங்கு நிறைவேற்ற அதிகாரத்தை இல்லாது செய்ய முடியாது என அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையகத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளரான அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இவர் இந்த ஊடக சந்திப்பில் மேலும் தெரிவித்த சில விடயங்கள் என்று பார்க்கின்ற போது, ஜனாதிபதி தேர்தலுக்கான சகல நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் நாம் தயார் நிலையில் இருக்கின்றோம். ஆனால் எதிர்க்கட்சிகளோ இன்னும் பொது வேட்பாளரை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றன என்று இந்த பிரதான செய்தி அமைந்திருக்கிறது தினக்குரல் பத்திரிகையில். தினக்குரலின் ஏனைய செய்திகள் என்று பார்க்கின்ற போது 50% அதிக வாக்குகளை ஜனாதிபதி பெறுவார். ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச 50% அதிகமான வாக்குகளை பெறுவது உறுதியா என்றும் இதன்படி 2ஆம் சுற்று வாக்குகளை எண்ண வேண்டிய நிலைமை ஏற்படாது என்றும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான சுசில் பிரேமஜெயந்த தெரிவித்திருக்கின்றார். கூடுதலான நம்பிக்கையை வைத்திருக்கின்றார்கள். வெல்லக்கூடிய வாய்ப்பு 50% அதிகம் கிடைக்கும் என்று. அமெரிக்க பணியாளரை சிரச்சேதம் செய்திருப்பதாக IS அறிவிப்பு. சிரியாவில் ISIS தீவிரவாதிகளால் சிறைப்பிடிக்கப்பட்ட அமெரிக்காவைச் சேர்ந்த பணியாளரின் தலையை வெட்டி கொலை செய்துள்ளதாக தீவிரவாதிகள் அறிவித்திருப்பதாக அவரது புகைப்படத்தோடு இந்த செய்தி வெளியாகிருக்கிறது. வெளிநாட்டு செய்தி ஒன்று முன்பக்கத்தில். மண் சரிவு அபாய பகுதிகளில் வாழும் மக்கள் தொகையை திரட்ட திட்டம் கேள்விக்குறியோடு வெளியாகிருக்கிறது இந்த செய்தி. இலங்கையில் மண் சரிவு அபாயம் நிலவுகின்ற தோட்ட பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்களின் சனத்தொகை விவரங்களை திரட்ட வேண்டிய தேவை இருப்பதை பேரிடர் முகாமைத்துவ நிலையம் கூறியுள்ளது. கொஸ்லந்த மீரியபெத்த மண் சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் 12 சடலங்கள் கிடைத்த நிலையில் மேலும் 19 பேர் புதையுண்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பேரிடர் முகாமைத்துவ நிலையத்தின் பேச்சாளர் சரத்தால் குமார் பிபிசியிடம் தெரிவித்ததாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. எனினும் இந்த பிரதேசத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் என்று நம்பப்படுகின்ற 44 பேர் தொடர்பில் எந்த விதமான தகவல்களும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதேபோன்று அந்த பகுதிகளில் இருந்து இடம்பெயர்ந்தவர்கள் பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். இப்போது மீண்டும் அவர்கள் அந்த சொந்த இடங்களுக்கு செல்லலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் நேற்றைய தினத்தில் பொறுத்தவரையில் செய்திகளை பார்க்கின்ற போது அறியக்கூடியதாக இருந்தது. சிலர் தங்கள் விருப்புக்கு மாறாக அந்த பிரதேசங்களுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பலாத்காரமாக அந்த ஒரு கடிதம் ஒன்றோ அல்லது ஒரு அவர்களது பெயர்கள் கையொப்பங்கள் வாங்கப்பட்டு அவர்கள் மீண்டும் அந்த இடங்களுக்கு செல்லுமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் தங்களுக்கு அந்த பகுதிகளுக்கு செல்ல விருப்பம் இல்லை என்ற அடிப்படையிலும் அந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களின் கருத்துக்களை நேற்றைய தினம் செய்திகள் மூலமாக அறிய கிடைத்ததையும் காணக்கூடியதாக இருந்தது. தலைக்கு பூசும் சாயத்தை குடித்து இலங்கை தமிழ் அகதிப்பெண் தற்கொலை முயற்சி. தமிழகத்தில் இலங்கை தமிழர் வசிக்கும் அகதிமாமைச் சேர்ந்த பெண்ணொருவர் குடும்ப தகராறு காரணமாக தலைக்கு பூசும் சாயத்தை குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது.
ஐக்கிய தேசிய கட்சி மீதான பொய் பிரசாரத்திற்காக அரசினால் தனிப்பிரிவு அமைப்பு, லக்ஷ்மன் கிரியல்ல எம்பி தெரிவிப்பு. எதிர்வரும் நாட்களில் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் ஆளுங்கட்சிக்கு தாவப்போவதில்லை. அரசாங்கம் ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தம்முடன் இணையப் போவதாக பொய் பிரசாரங்களை மேற்கொண்டு வருகின்றது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி வெளியாகிருக்கின்றது. அவை இன்று வெளிவந்த தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றது. இனி நாங்கள் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். பிரதான செய்தியாக தினக்குரலின் செய்திதான், கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற தினக்குரலின் செய்திதான் அமைந்திருக்கிறது. இடம்பெயர்ந்தோர் முகாம் காணியையும் சுவீகரிப்பதற்கு ராணுவத்தினர் முயற்சி, வெளிவடக்கு மக்கள் கடும் எதிர்ப்பு. குறிப்பாக வடபகுதியில் இந்த காணி சுவீகரிப்பு என்பது தொடர்ந்து கொண்டே செல்கிறது. இதற்காக நில அளவையிடும் திணைக்களத்தை சேர்ந்தவர்கள் பாதுகாப்பு தரப்பின் அங்கே செல்வதும் அதற்கு பிறகு எதிர்ப்பு நடவடிக்கைகள் இடம்பெறுவதும் ஒரு தொடர்கதையாக மாறிக்கொண்டிருக்கிறது. வெளிவடக்கிலிருந்து இடம்பெயர்ந்து முகாம்களில் வாழும் மக்களை அங்கே நிரந்தரமாக குடியமர்த்த ராணுவத்தினர் கடும் பிரயத்தனம் மேற்கொண்டு வருகின்றார்கள். இதன் ஒரு கட்டமாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை சுன்னாகம் சபாபதி பிள்ளை முகாம் அமைந்துள்ள காணியை உரிமையாளருக்கு அறிவிக்காமல் திருட்டுத்தனமாக நில அளவை செய்ய முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், எனினும் சம்பவ இடத்துக்கு சென்ற வெளிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் காணி அளவிட வந்த உத்தியோகத்தர்களை தடுத்து நிறுத்தியதாகவும் இந்த செய்தி வெளியாகியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. யாழ் தினக்குரல் பத்திரிகையில் பொது வேட்பாளர் குறித்து இன்று புரிந்துணர்வு உடன்பாடு கைச்சாத்து. ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது சம்பந்தமான புரிந்துணர்வு உடன்படிக்கை இன்று திங்கட்கிழமை கைச்சாத்திடப்படும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி யாழ் தினக்குரலில் வெளியாகியிருக்கிறது. 81 கிலோ கேரள கஞ்சாவுடன் இளவாலையில் 2 கைது. இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக யாழ்ப்பாணம் இளவாலை பகுதிக்கு கடத்தி வரப்பட்ட 81 கிலோகிராம் கேரள கஞ்சா பதிகளுடன் 2 பேர் இளவாலை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அது தொடர்பான புகைப்படத்துடன் இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் அண்மை காலமாக இந்த கலாச்சார சீரழிவுகள் அதிகரித்துக் கொண்டு செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த கஞ்சா பொதிகள் கைப்பற்றப்படுவதும் அதே போன்று பல்வேறு சமூக சீர்கேடுகள் அதிகரித்துக் கொண்டு செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணத்துக்கு வந்துள்ள எங்களை சிலர் பின்தொடர்ந்து விசாரிக்கின்றனர். வடகிழக்கு மாகாணங்களில் போரின் பின்னர் வீதிகளும் கட்டடங்களும் உருவாகி இருக்கின்றன. ஆனால் மக்களுடைய நிலையில் மாற்றங்கள் எவையும் ஏற்பட்டதாக நமக்கு தெரியவில்லை என்று கூறியிருக்கின்ற ஜேவிபியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துனெத்தி, வடக்கில் 80% மக்கள் கடனாளிகளாக இப்போதும் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சமகால அரசியல் நிலைமைகள் குறித்து யாழ் ஊடக மையத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதுதான் அவர் இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதி 3வது முறை போட்டியிட முடியாது, நாடு தழுவிய ரீதியில் எதிர்ப்பு போராட்டம், ஜேவிபி தெரிவிப்பு. இலங்கையில் சட்டத்தையும் அரசியலமைப்பையும் கேள்விக்குள்ளாக்கி தற்போதைய ஜனாதிபதி 3வது தடவையாகவும் தேர்தலில் போட்டியிட முயற்சிப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கின்ற ஜேவிபி, 3வது தடவையாக தேர்தலில் போட்டியிடுவதற்கு தற்போதைய ஜனாதிபதிக்கு உரிமை இல்லை என்றும் இதற்கு எதிராக நாடு தழுவிய ரீதியில் போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாகவும் தெரிவித்திருக்கிறது. இருந்தாலும் இன்னும் ஓரிரு நாட்களில், குறிப்பாக புதன்கிழமை அளவில் இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான உத்தியோகமான அறிவிப்பு வெளியாக இருக்கின்ற நிலையில் ஜேவிபியின் கருத்துக்கள் இவ்வாறு அமைந்திருக்கிறது. யாழ்ப்பாணத்தை அச்சுறுத்தி வந்த ரவுடிகள் குழு கைது. குடாநாட்டில் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என்று சந்தேகிக்கப்படுகின்ற அலெக்ஸ் குழுவினரை இளைஞர்கள் மடக்கி போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். காலத்துக்கு காலம் புதிய பெயருடன் இந்த ரவுடிகள் குழு தொடர்கிறது. யாழ்ப்பாணத்தில் தங்கள் அடாவடித்தனங்களை காட்டுகின்றது. இப்போது புதிய ஒரு குழு வந்திருக்கின்றது, அலெக்ஸ் குழு ஒன்று. இவர்களை மடக்கி போலீசாரிடம் மக்கள் ஒப்படைத்திருக்கின்றார்கள். நேற்று ஞாயிற்றுக்கிழமை இந்த குழுவினர் ஒரு வாகனத்திலும் மோட்டார் சைக்கிள்களில் மானிப்பாய் பிரதேசத்தின் முள்ளி கிராமத்துக்குள் நுழைந்து அட்டகாசம் புரிந்தனர் என்றும் கூறப்படுவதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. சுன்னாகம் மின் நிலையங்களை மூடும் வழக்கு இன்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. சுன்னாகம் மின் உற்பத்தி நிலையங்களை மூடுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் இன்று கட்டளை பிறப்பிக்க இருக்கின்றது. சுன்னாகத்தில் இயங்குகின்ற மின் உற்பத்தி நிலையங்களான நொதர்ன் பவர், உத்ரு ஜனனி ஆகியவற்றின் எண்ணெய் கழிவு நிலத்தடி நீருடன் சேர்ந்து மக்களின் கிணற்று நீருடனும் கலந்திருக்கின்றது. இதனால் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு அருகில் வசிக்கும் மக்கள் பெரும் பாதிப்புகளை எதிர்கொண்டிருப்பதாகவும் இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அவைதான் இன்றைய தினம் வெளிவந்த யாழ் தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள். நாங்கள் மெட்ரோ நியூஸ் பத்திரிகையின் செய்திகளுக்கு செல்லலாம். 6 பேர் பயணித்த கார் விபத்தில் 3 மரணம். குருநாகல் புத்தளம் வீதியில் கோணகம் என்ற இடத்தில் நேற்று காலை டிப்பர் ஒன்றும் கார் ஒன்றும் மோதுண்டு விபத்துக்குள்ளானதில் 3 உயிரிழந்ததுடன் 3 காயமுற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன் தெரிவித்த கருத்துக்கள் பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது. மாணவர்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படும் 1050 புகையிலைத்தூள் பேக்கெட் அக்கரப்பத்தனையில் சிக்கின. புகையிலைத்தூள் அடைக்கப்பட்ட 1050 டின்களை 1 கிலோ 500 கிராம் அக்கரப்பத்தனை நகர கடை ஒன்றில் மறைத்து வைத்து விற்பனை செய்ய முயற்சித்த கடை உரிமையாளரை அக்கரப்பத்தனை போலீசார் கைது செய்திருப்பதாக அது தொடர்பான புகைப்படத்துடன் இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. மாளிகாவத்த களஞ்சிய சாலையில் தீ, பொருட்கள் முற்றாக எரிந்து நாசம். கொழும்பு மாளிகாவத்த போதுராஜ மாவட்டத்தில் உள்ள பொருட்கள் களஞ்சிய சாலை ஒன்றில் நேற்று காலை ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பான புகைப்படத்துடன் இந்த செய்தி மெட்ரோ நியூஸ் பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கிறது. அடுத்து நாங்கள் நாணயம் பத்திரிகையின் செய்திகளுக்கு செல்லலாம்.
ஜனாதிபதி வடக்குக்கான அதிவேக நெடுஞ்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டினர் என்று புகைப்படத்துடன் இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. 4 வருடங்களில் இல்லாத அளவுக்கு சரிந்தது மசகு எண்ணெய் விலை என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. பங்குச்சந்தையில் முதலிடப்பட்ட EPF பணத்திற்கு பாரிய இழப்பு என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அவை இன்று வெளிவந்த நாணயம் பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளாக அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அவைதான் இன்றைய தினம் பத்திரிகைகள் சுமந்து வந்த செய்திகளாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் முக்கியமான விடயம் என்னவென்று பார்க்கின்ற போது பொது வேட்பாளர் யார் என்ற விவரம் இன்னுமே அறிவிக்கப்படவில்லை. இது ஒரு இழுபறி நிலையாக செல்கின்றது. நாளை மறுதினம் உத்தியோகமாக வர்த்தமானியில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் இந்த பொது வேட்பாளர் யார் என்பது இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டிருக்கின்றார், இந்த தேர்தல் தொடர்பான உத்தியோகமான அறிவிப்பு வெளியிடப்பட்ட பின்னர் தான் பொது வேட்பாளர் யார் என்பது அறிவிக்கப்படும் என்றும், அதே வேளையில் இன்றைய தினம் இந்த பொது வேட்பாளர் சம்பந்தமான உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடுவதற்கான ஒரு கூட்டம் ஒன்று அல்லது ஒரு கருத்தரங்கு ஒன்று இடம்பெறுவதாக இருந்தது. ஆனால் அது பிற்போடப்படலாம் என்ற அடிப்படையிலும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன. எது எவ்வாறாக இருந்தாலும் பொது வேட்பாளர் யார் என்ற விவரம் இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. யார் அந்த பொது வேட்பாளர் என்பதை அறிவதற்கு பலரும் முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கின்றார்கள். பொறுத்திருந்து நாங்கள் பார்க்கலாம். அந்த செய்திகளோடு நிறைவேறுகின்றது இன்றைய சக்தி பிரஸ் ரிலீஸ். நாளையும் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே. தொடர்ந்தும் சக்தியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்காவோடு இணைந்து கொள்ளுங்கள்.